வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்து வரும் சாலையோர கடைகள் மீது நடவடிக்கை. உணவுத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. அரசு மருத்துவமனையில் தொடர் கல்வி கருத்தரங்கு. செயற்கை சுவாச கருவி மூலம் உடல் உறுப்பினை இயக்கும் செயல்முறைகள் குறித்து விளக்கம். ஜனாதிபதியை சந்திக்க செப்டம்பரில் டில்லி பயணம். நவம்பர் 1ஆம் தேதியை 60வது சுதந்திர தின விழாவாக கொண்டாட வலியுறுத்தவிருப்பதாக சிவராஜ் தகவல். இனி விரிவான செய்திகள். வில்லியனூரில் நடத்தப்பட்டது போன்று புதுவையின் அனைத்து பகுதிகளிலும் உணவின் தரம் குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அருகே உள்ள வில்லியனூர் வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதால் அங்கு ஹோட்டல்கள் அதிக அளவில் துவங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இப்படி துவங்கப்படும் ஹோட்டல்களின் தரமான உணவு வழங்கப்படுவது இல்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் நகர பகுதியில் விற்பனை செய்யப்படும் அளவிற்கு பணம் வசூலிக்கப்பட்ட போதிலும் அதற்குரிய தரத்தில் உணவு இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உணவுத்துறை அதிகாரி தலையாரி தலைமையிலான குழுவினர் வில்லியனூரில் அமைந்துள்ள ஹோட்டல்களில் கடந்த வாரம் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்து உணவுப் பொருட்களின் மாதிரிகளை சோதனைக்கு எடுத்து சென்றனர். இது மட்டுமின்றி வில்லியனூரில் சாலையோரம் இரவு நேரங்களில் விற்பனை செய்யப்படும் துரித உணவுகள் தரமில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தரமற்ற எண்ணெய்களில் கோழிக்கறி பொரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதால் இது குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்ணைகளில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போன கோழிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. வில்லியனூரை போன்று புதுவையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உணவுத்துறையினர் ஆய்வு நடத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற தொடர் மருத்துவ கருத்தரங்கில் மனித உடல் உறுப்புகள் செயலிழக்கும் போது செயற்கை முறை சிகிச்சை அளிப்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. 81வது செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி முகாம் ஞாயிற்றுக்கிழமை அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் மனிதனின் உடல் உறுப்புகள் செயலிழக்கும் போது செயற்கை சுவாச கருவி மூலம் உடல் உறுப்புகளை இயக்கும் செயல்முறை விளக்கம் என்ற தலைப்பில் டாக்டர் ஸ்ரீனிவாசன் விளக்கம் அளித்தார். மனித உயிர் மிகவும் முக்கியமானது. அத்தகைய உயிரை பாதுகாப்பது மருத்துவமனைக்கு முக்கிய பங்கு உண்டு. பொதுவாக விபத்து மற்றும் மூளை மற்றும் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏற்படும் திடீர் கோளாறுகளால் மனித உடலின் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கி இறப்பு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. அத்தகைய தருணங்களில் செயற்கை உபகரணங்களை கொண்டு செயற்கை முறையில் மனித உடல் உறுப்புகளை செயல்படுத்தும் முறைகளை செயல்முறை விளக்கத்தோடு விரிவாக விளக்கினார். மேலும் செயற்கை முறையில் நுரையீரலை இயக்குவதற்காக வெண்டிலேட்டர் எனப்படும் உபகரணத்தில் ஒன்று எத்தகைய முறைகளில் கையாளப்பட வேண்டும் என்பதையும் அத்தகைய செயற்கை உபகரணத்தின் பயன்பாடுகளை செயல்முறை விளக்கத்தோடு விரிவாக எடுத்துரைத்தார். அது மட்டுமின்றி இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் திடீர் அடைப்பு ஏற்படுவதால் இதயம் மற்றும் மூளை செயலிழக்கும் போது செயற்கை உபகரணங்களை கொண்டு ஷாக் கொடுத்து இதயத்தை செயல்படுத்தும் முறைகளையும் அத்தகைய உபகரணங்களை கையாளும் முறைகளையும் விரிவாக விளக்கினார். மேலும் இறுதியில் நோயாளிகளை அதிகம் சிரமப்படுத்தாமல் மற்றும் தொடர்ச்சியாக நோயாளிகளின் முக்கிய உறுப்புகளின் செயல்பாட்டை மதிப்பீடு செய்வதற்காக உபயோகிக்கப்படும் மானிட்டர்ஸ் எனப்படும் உபகரணங்களை கையாளும் முறைகளை செயல்முறை விளக்கத்தோடு விரிவாக விளக்கி எடுத்துரைத்தார். இது சம்பந்தமாக செவிலியர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பயிற்சியின் இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்கினார். செவிலியர் கண்காணிப்பாளர் பாரதி வரவேற்று பேசினார். இத்தொடர் கல்வி முகாமில் அரசு பொது மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் கிருமாம்பாக்கம் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியரும் கலந்து கொண்டனர். புதுவையில் ஆண்டுதோறும் நவம்பர் 1ஆம் தேதியை அரசு விடுமுறையாக அறிவித்து விழா நடத்துவது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரை சந்தித்து வலியுறுத்துவது என பிரெஞ்சு இந்திய விடுதலை கால நற்பணி இயக்க கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது.
பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முத்தியால்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இயக்க தலைவர் சிவராஜ் தலைமை தாங்க பொறுப்பாளர்கள் சிவ இளங்கோ, வரதராஜலு, சுப்பிரமணி, உதயகுமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வருகிற நவம்பர் 1ஆம் தேதி புதுவையின் விடுதலை தினம் என்பதால் சுதந்திர தின 60ஆம் ஆண்டு விழாவினை கொண்டாட முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், புதுவையில் ஆண்டுதோறும் நவம்பர் 1ஆம் தேதியை அரசு விடுமுறையாக அறிவித்து விழா நடத்துவது தொடர்பாக செப்டம்பர் மாதம் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரை சந்தித்து வலியுறுத்துவது என பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்க கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புதுவை கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவில் அருகே AITUC லோடு கேரியர் சங்கம் துவக்கப்பட்டது. புதுவை கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவில் எதிரில் AITUC சார்பில் புதுவை மாநில லோடு கேரியர் சங்கம் தொடங்கப்பட்டது. சங்க பெயர் பலகையை அபிஷேகம் திறந்து வைத்தார். உடன் சேது செல்வம் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற உதவி வணிக வரித்துறை அதிகாரிகள் பணியிட தேர்வில் 703 பேர் தேர்வு எழுதினர். புதுவை வணிக வரித்துறையில் காலியாக உள்ள 8 உதவி வணிகத்துறை அதிகாரி பணியிடங்களுக்கான தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுவை மாநிலத்தின் 4 பிராந்தியங்களில் இருந்தும் 700க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான தேர்வு புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் 703 பேர் பங்கேற்று தேர்வு எழுதினர். இதனை வணிக வரித்துறை உயர் அதிகாரிகள் பார்வையிட்டனர். தேர்வு முடிவுகள் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுவை என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து அதிமுகவினர் நடைபயணம். அரியாங்குப்பம் தொகுதி நிகழ்வில் பங்கேற்பு. வணிகர்கள் கூட்டமைப்பின் பொதுக்குழு கூட்டம். வியாபாரிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை நோனாங்குப்பம் அகிலாண்டேஸ்வரி கோவில் திருக்கல்யாண வைபோகத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நோனாங்குப்பம் ஈஸ்வர நகர் அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாதர் கோவில் 1ஆம் ஆண்டு பிரமோற்சவம் மற்றும் ஆணி திருமஞ்சன திரு கல்யாண வைபோக விழாவினை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை இரவில் கீதா முத்தையன் குழுவினரின் சிவனடியார் பாடல் பாடப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை என்ஆர் காங்கிரசின் மக்கள் விரோத செயலை கண்டித்து அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுகவினர் நடைபயணம் மேற்கொண்டு கொடி ஏற்றினர்.
தமிழக முதல்வரின் சாதனை மற்றும் செயல்படாத என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத செயலை கண்டிக்கும் வகையில் அதிமுகவினர் தொகுதி வாரியாக நடைபயணம் மேற்கொள்வதுடன் அதிமுக கொடியேற்றி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக கொடியேற்றும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மாநில செயலாளர் புருஷோத்தமன் தலைமை தாங்க இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், பெரியசாமி, முன்னாள் எம்பி ராமதாஸ், முன்னாள் எம்எல்ஏ பரசுராமன், அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற வணிகர்கள் கூட்டமைப்பின் பொதுக்குழு கூட்டத்தில் வியாபாரிகள் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் பொதுக்குழு கூட்டம் ஹோட்டல் சர்க்குருவில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கூட்டமைப்பின் தலைவர் சிவசங்கர் தலைமை வகித்தார். துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன், பழனி அடைக்கலம், ராமலிங்கம், களிய பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வரவேற்புரை சரவணன் நிகழ்த்த பொதுச் செயலாளர் பாலு ஆண்டறிக்கையை வாசித்தார். பொருளாளர் தங்கமணி தணிக்கை செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளை வாசித்தார். அனில்குமார், பரமசிவம், வெங்கடாச்சலம் சிறப்புரையாற்றினர். கருணாநிதி நன்றியுரையாற்ற கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை அப்துல் ரஹீம், சதாசிவம், சுபன் பாய் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்து வரும் சாலையோர கடைகள் மீது நடவடிக்கை, உணவுத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. அரசு மருத்துவமனையில் தொடர் கல்வி கருத்தரங்கு, செயற்கை சுவாச கருவி மூலம் உடல் உறுப்பினை இயக்கும் செயல்முறைகள் குறித்து விளக்கம். ஜனாதிபதியை சந்திக்க செப்டம்பரில்
டில்லி பயணம். நவம்பர் 1ஆம் தேதியை 60வது சுதந்திர தின விழாவாக கொண்டாட வலியுறுத்தவிருப்பதாக சிவராஜ் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.